வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல ஸ்டேட் ஹைவே ரோடான வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல புதுப்பாக்கம் லொகேஷன்ல ரொம்பவே சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளேஸ்ல லொகேட் ஆகியிருக்க ரீசேல் பிளாட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சவுத் சென்னையில அப்டேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண புதுப்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரைட் கட்ல இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் க்ளோஸ்லயே நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியும். வர வழி ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் தாங்க. சோ அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கான இந்த ப்ராப்பர்ட்டி அர்ஜென்ட் சேலுக்கு இருக்க ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. ஓனரோட தனிப்பட்ட காரணத்துக்காக ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண இருக்காங்க. இந்த ரெசிடென்ஷியல் பிளாட்டோட நேம் ஜாஸ்ராஜ் நகர். பிளாட் நம்பர் 50. 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால பிளாட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 40 ஃபீட் ரோட் மேலேயே ஓனர் சேலுக்கு கொடுத்திருக்காங்க. வில்லங்கோ லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாத கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்ஸ் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. சோ நீங்க சைட் விசிட் வரும்போது டாக்குமெண்ட்ஸ் வாங்கி உங்க லாயர்ஸ் கிட்ட செக் பண்ற அவசியமே இல்ல. சப்போஸ் டைமென்ஷன் பெருசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 40x16 ரேஞ்ச்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல சப்டிவிஷன் பண்ணியும் தரலாம். சவுத் சென்னையில மேஜர் கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய பல்லவரம் டு சோழிங்கநல்லூர் 200 ஃபீட் ரேடியல் ரோடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு தாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இங்க இமிடியேட்டா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போட்டாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். சோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிளாட் பத்தின மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you viewers.